வீடியோவில் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா ஸ்டாஃப் பர்மிஷன் எப்படி போடுறது. இப்போ ஸ்டாஃபுங்க வந்து பர்மிஷன் எடுத்தாங்கன்னாக்கா ஸோ அவங்களுக்கான பர்மிஷன் எப்படி என்ட்ரி போடுறது. ஏன்னா நம்மக்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்கணும் கரெக்டாக. அவங்க எப்போ வேலைக்கு வந்தாங்க, எப்போ வெளியில் போகிறாங்க, எப்போ லாகின் பண்ணாங்க, எப்போ லாக் அவுட் பண்ணுறாங்க, எப்போ ஆஃபீஸுக்கு உள்ளார வராங்க, எப்போ ஆஃபீஸ் விட்டு வெளில போகிறாங்க அப்படின்ற இதெல்லாம் வேணும். ஸோ எத்தனை மணி நேரம் கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் தெரியணும். அப்படின்னாக்கா நீங்கள் இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ எப்படி ஸ்டாஃப் பர்மிஷன் போடுறது அப்படின்றத சொல்லித்தரேன். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்க. இதுவும் ஜென்ரலாக அதே மாதிரி தான். ட்ரான்சாக்ஷன் போய்ட்டு ஸ்டாஃப் பர்மிஷன் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா புக்கிங் பேஜ்லேயே கூட வச்சுருக்கேன்னு தான் நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த லாக் அவுட் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதில் வந்து ஸ்டாஃப் பர்மிஷன் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டாஃப் லாகின்றது பார்த்தீங்கன்னா இங்கே கூட வந்துக்கல. இங்கே வந்துட்டு இங்கே பார்த்தாக்கா அந்த ஸ்டாஃப் பர்மிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் எங்கே பண்ணாலும் லாக் அவுட் பண்ணிவிட்டு ஸ்டாஃப் பர்மிஷன் போடுங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் இப்போ இந்த பேஜை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஸ்டாஃப் பர்மிஷனுக்கான பேஜ் ஒன்றாயிடுச்சு. இப்போ நான் வந்து எந்த ஐடியும் நான் முதல்ல வந்து லாக் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்டாஃப் லாக் அவுட் அப்படின்ற மாதிரி போயிட்டு கால் சென்டர் பண்ணிவிட்டு நான் வந்து 9997679789 நான் இப்போ லாகின் பண்ண இல்லைங்களா, அதை நான் வந்து லாக் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், 3:12க்கு லாகின் பண்ணேன். 3:25க்கு ஏதோ எமர்ஜென்சி பர்பஸுக்காக நான் வந்து லாக் அவுட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா நான் வந்து லாக் அவுட் பண்ணிட்டேன். ஸோ லாக் அவுட் பண்ண உடனே அந்த ஸ்டாஃபுக்கு ஓனருக்கு ஒரு எஸ்எம்எஸ் போயிருக்கும். பாருங்கள், மொத்தமாகவே வந்து 10 நிமிஷம் தான் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கப்புறமா போய்ட்டு நீங்கள் அந்த கருப்பு கலர் போட்டது அது அந்த ஸ்டாஃப் லாகின்ல போனால் அங்கே லாக் அவுட் பேஜில் போனாலும் இங்கே இது மாதிரி ஸ்டாஃப் பர்மிஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா ட்ரான்சாக்ஷன் போய்ட்டு ஸ்டாஃப் பர்மிஷன் அப்படின்ற மாதிரி கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். அங்கே போய்ட்டு இப்போ நான் வந்து 978923 இந்த இதுக்கு வந்து ரீசன் வந்து ஃபேமிலி இஷ்யூஸ், இல்லை வந்து ஹாஸ்பிட்டல் போகணும், இல்லை ஃபீலிங் நாட் வெல், ஃபீவர் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் ஏதாவது ஃபீலிங் நாட் வெல் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் ஏதாவது போட்டு என்ன ரீசனோ அதை என்ட்ரி போட்டு வச்சுக்கணும். போட்டுவிட்டு இப்போ தான் பண்ணுறாங்கன்னா இந்த டைம் அதுவும் மேட்ச் ஆகிடும். எவ்வளோ நேரம் பர்மிஷன் அப்படின்ற பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து பர்மிஷன் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். இப்போ அதே போல் நான் இன்னும் ஒரு நம்பருக்கும் போடுறேன், 99767 அப்படின்ற மாதிரி. இப்போ இதில் போயிட்டு ஃபேமிலி இஷ்யூஸ், ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் பர்மிஷன், 30 மினிட்ஸா இல்லை 2 மணி நேரம்னா 1:20 அப்படின்னு 120 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டுவிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது இங்கே வந்து ட்ராக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து இதை ஸ்டாஃப் பர்மிஷன் பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டாஃப் பர்மிஷனோட கவுண்டை வந்து நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதில் ரிப்போர்ட்டில் போய்ட்டு கூட பார்த்துக்கலாம். இங்கே வந்து கால் சென்டர் எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன் அப்படின்ற மாதிரி இங்கே ஒன்று இருக்கும். ஸோ எந்த தேதியிலேருந்து ஆளுன்னு கொடுத்தாக்கா எல்லாமே வரும். இல்லை பர்டிகுலராக ஒரு நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னாக்கா ஸோ என்ன ரீசனுக்காக வந்து பாருங்க, கண்டிஷன் இப்போ போட்ட பர்மிஷன் தான். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து ரிப்போர்ட் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டாஃப்பும் இந்த மாதத்தில் எத்தனை தடவை பர்மிஷன் எடுத்திருக்காங்கன்ற கவுண்டும் இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து பர்மிஷன் வந்து ஸ்டாஃபுங்களுக்கான பர்மிஷன் கொடுக்கணும். கம்பல்சரி ஸ்டாஃப் லாகின், ஸ்டாஃப் லாக் அவுட், அப்புறமா தான் வந்து ஸ்டாஃப் பர்மிஷன். ஸோ அது மாதிரி இருந்தால் தான் அவங்க ஒர்க் பண்ண டைம் வந்து ஆட் ஆகாது. பர்மிஷனில் இருந்தால் கூட, பர்மிஷனில் இருந்தாலே அவங்கள வந்து லாக் அவுட் பண்ணி விட்டுருணும். அது வண்டியாக இருந்தாலும் சரி, ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி. அவ்வளோதான். இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாக்கா கேளுங்க. நன்றி.